என்னது ஹார்திக் பாண்டியாவுக்கு 1 மேட்ச் ஐபிஎல் பேனா? சேல தானாஸ்ரீ டைவர்ஸ் ரூமரா? பும்ராக்கு பேக் இன்ஜுரி, ஐபிஎலுக்கு வருவாரா? வெல்கம் பேக் டு கிரிக்கெட் இன்சைட் எஸ்கே காய்ஸ். ஸோ நிறையா நியூஸ் வந்து பஸ் ஆகிட்டு இருக்கு, சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் எது உண்மை எது உண்மையான ரூமர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் டு கிரிக்கெட் இன்சைட் எஸ்கே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹார்திக் பாண்டியாவோட பேன் பற்றி பார்த்துடலாம். அது என்ன அப்படின்னா, லாஸ்ட் சீசனில் வந்து ஹார்திக் பாண்டியா வந்து கேப்டன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ கேப்டன் பண்ணிட்டு இருக்கும் போது எல்எஸ்சிக்கு அகேன்ஸ்டாக ஆடின ஒரு கேமில் ஸ்லோ ஓவர் ரேட் ஃபைன் வந்து பிசிசிஐ போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி பிசிசிஐ வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ரிக்டான டிசிஷன்ஸ் எடுக்க போகிறோம், வந்து ஸ்லோ ஓவர் ரேட், அதாவது நீங்கள் ஓவர்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண டைமுக்குள்ளே நீங்கள் அந்த ஓவர்ஸை போட்டு முடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இதில் அந்த க்ரைட்டீரியா படி செகண்ட் ஓவர் ரேட் அப்படின்னு பண்ணிங்கன்னா, செகண்ட் டைம் ஓவர் ரேட் வந்து ஸ்லோ ஓவர் ரேட் வந்து இருந்துச்சுன்னா 24 lakhs, அண்ட் தேர்ட் டைம் ஓவர் ரேட் இருந்துச்சுன்னா பேன் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ சொல்லியிருந்தாங்க. ஸோ தேர்ட் ஓவர் ரேட் வந்து பண்ணியிருக்காரு ஹார்திக் பாண்டியா கேப்டன்சியில் லாஸ்ட் டைம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. ஸோ அப்படி இருக்கனால அவருக்கு வந்து 1 மேட்ச் ஐபிஎல் 2025 1 மேட்ச் பேன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹார்திக் பாண்டியாவுக்கு. ஸோ ஹார்திக் பாண்டியா 2025 வந்து ஒரு மேட்ச் வந்து ஃபஸ்ட் மேட்ச், அதாவது மும்பை இந்தியன்ஸோட ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து அவர் கேப்டன் பண்ண மாட்டார். ஸோ ப்ராபபிள் கேப்டன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா, அவரோட ஆப்ஷன்ஸில் வந்து லீட் பண்ணுறதுக்கு சூரியகுமார் யாதவ் இருக்கார். அவர் வந்து இந்தியன் T20 சைடை நல்லா லீட் பண்ணி வின் பண்ண வச்சிருந்தார் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில். அண்ட் ஆல்சோ பும்ரா இருக்கார் அண்ட் பார்ப்போம், பட் அவர் இன்ஜூரியில் இருக்கார். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்கை வில் டேக் த லீடர்ஷிப் ஆன் த ஃபர்ஸ்ட் மேட்ச்னு தான் தோணுது. அண்ட் அப்படியே கொஞ்சம் பஞ்சாப் கிங்ஸ் சைடு வந்தோன்னா, யுஸ்வேந்திர சஹல் அண்ட் தானாஸ்ரீ இந்த 2 பேருக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரில. 95% ஆஃப் த பொண்ணுங்க வந்து ஹார்திக் பாண்டியாவோட ஒய்ஃப் நட்டாஷா ஸ்டான்கோவிக் மாதிரி தான் இருக்காங்க. கொஞ்ச நாள் பண்ணலாம் பழகிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ திரும்ப டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு சஹல் அண்ட் தானாஸ்ரீக்கு. இவங்க 2 பேருமே சோஷியல் மீடியாவில் வந்து 2 பேருமே அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நிஜமாவே தெரியல. இப்போ கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம எதையும் அசியூம் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அண்ட் ஒரு வைரலான ஒரு வீடியோவில் வந்து யுஸ்வேந்திர சஹல் வந்து ஒரு மாதிரி கோவமாக கடுப்பாக வந்து ஒரு காருக்குள்ளே ஏறி போகிற ஒரு வீடியோ நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு தெரியல, பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பொண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுறது உண்மைதானா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ஸோ சஹல் வந்து இதுக்கப்புறமா அவரோட கரியர் வந்து மேலே போக போதா இல்லை டவுன்ஃபால் ஆக போதா? ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம், ஹார்திக் பாண்டியா, முகமது ஷமி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் டைவர்ஸ்க்கு அப்புறம் பயங்கரமாக வந்து ரைஸ் ஆனாங்க கிரிக்கெட்டில். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் அப்படியே அடுத்த நியூஸ்க்கு வந்தோன்னா, பும்ராவோட இன்ஜுரி அண்ட் பாரத் கவாஸ்கர் ட்ராஃபியில் ரீசெண்டாகவே அவருக்கு ஒரு பேக் இன்ஜுரி இருந்துச்சு. அதனால தான் வந்து டே 5 அவரால் பவுல் பண்ண முடியல. அவர் வந்து இன்டர்வியூ அப்போ கூட அவர் ரொம்ப சேடாக அவரோட வியூஸை சொல்லியிருந்தார். இந்த மாதிரி எனக்கு இன்ஜுரி இருக்கிறப்போ பாடியை வச்சு நம்ம பாடிக்கு அகேன்ஸ்டாக நம்மளை எதுவும் பண்ண முடியாது, ஸோ பாடி ஒத்துழைக்கலன்னா அவரால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் லூசிங் சைடாக இருக்கிறதுக்கு, பட் அகெயின் இந்த இன்ஜுரியால் அவரால் பவுல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதனால் Jan 23 ஸ்டார்ட் ஆக போகிற இங்கிலாந்து டூரில் மெஜாரிட்டி ஆஃப் த மேட்சஸ் வந்து ஜஸ்ட் பும்ரா வந்து மிஸ் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் ஐபிஎலுக்கு வந்துடுவாருன்னு நினைக்கலாம். மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப வருத்தத்தோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் சீக்கிரமாக ரிட்டர்ன் ஆயிடும்னு வேண்டிப்போம். அண்ட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஐபிஎலோட மிடில் வராரா இல்லை ஸ்டார்டிங்லேருந்து வர முடியுமா, பும்ராவால் டக்குன்னு கம்பேக் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இது எந்த அளவுக்கு ஒரு சிவியரான இன்ஜுரின்னு வந்து இந்த ரிப்போர்ட்ஸும் இன்னும் சொல்லலை. அண்ட் பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிசிசிஐயோட இந்த ரூல் பற்றி? ஸ்லோ ஓவர் ரேட் ஆனால் 24 lakhs ஃபைன், செகண்ட் ஓவர் ரேட்டுக்கு 24 lakhs, அண்ட் தேர்ட் டைம் ஓவர் ரேட்னா 30 lakhs. என்ன நினைக்கிறீங்க பிசிசிஐயோட இந்த ரூல் பற்றி? அண்ட் பும்ராவோட இன்ஜுரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் வருவாரா, இல்லைனா அவர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மும்பை இந்தியன்ஸ் யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம்? உங்களோட தாட்ஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் சஹலோட டிவோர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் அண்ட் பை காய்ஸ்.